ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாவுடு எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட அம்மா பாட்டி போட்ட அதே மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ மாவுடு எடுத்துட்டுருக்கேன். மாவுடு நான் அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் மாவுடு வாங்கும்போது முக்கால்வாசி இந்த மாதிரி காம்போடு இருக்கிற மாவுடுவா, அதே மாதிரி ஒரே மாதிரி காயாக வாங்கிக்கோங்க, ஒரே சைஸில் வாங்கிக்கோங்க. அப்போது இதை வந்து நம்ம வருஷ கணக்கில் வச்சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போது இதில் காம்பை கொஞ்சமாக விட்டுட்டு நறுக்கி எடுத்துட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், காம்பை வந்து நான் கொஞ்சமாக விட்டுட்டு இதை நறுக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு காம்பை விட்டுண்டா போகிறோம். இப்போது இந்த மாதிரி எல்லா மாவுடையும் நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி உண்டு, மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊறுகாய் வந்து மாங்காய். மாவுடுலேருந்து, மாவத்தல்லேருந்து, ஆவக்காலேருந்து, மாங்காய் தொக்குலேருந்து எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தஞ்சாவூர் கும்பகோணம் சைடெல்லாம் இந்த கோடை நாள் வந்துட்டாலே போகிறோம், மாவடு போடுறது, அப்புறம் வந்து வடம் வத்தல் அப்பளம் வைக்கிறது, அப்புறம் மோர் மிளகா போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது நான் போடுற இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாவுடு கூட அழுகாது. அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக மாவுடு வர வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் நறுக்கி எடுத்துட்டாச்சு. இப்போது நான் வந்து இதுக்கு என்னென்ன சாமான் சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் இது எடுத்துட்டு இருக்கிறது 1 கிலோ மாவுடு, அதுக்கு தேவையான அளவு சாமான் சொல்கிறேன். முதல்ல இதுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா மாவடு வந்து ரொம்ப சூடு, அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி மேலாக விட்டுக்கோங்க. விளக்கெண்ணெயை விட்டுண்டு நம்மளோட கையால் நல்லா கலந்து விடணும். எல்லா மாவுடு மேலேயும் அந்த விளக்கெண்ணெய் படுற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்தாலே தெரியும் மாவுடு மேலே எல்லாமே எண்ணெய் இருக்கிறது தெரியும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் எல்லா மாவுடு மேலேயும் எண்ணெய் பட்டுடுத்து. இப்போது நம்ம எதில் மாவுடு போட போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். கிளாஸ்லையோ இல்லைன்னா பீங்கான் ஜாடியிலையோ போடுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு போட போகிறேன். அதுக்கு நான் எல்லா மாவுடையும் எண்ணெய் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவுடு எல்லாத்தையும் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கை போட்டு இனிமேல் தொடக்கூடாது. இப்போ இதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு பார்ப்போம். இந்த 1 கிலோ மாவுடுக்கு நான் வந்து 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். மாவுடுவை முதல்ல நீங்கள் அலம்பிட்டு வாயில் போட்டுன்னு பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். இப்போ இது வந்து கொஞ்சம் துவர்ப்பான மாங்காங்கிறதுனால நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன அரைக்கணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு ஜாஸ்தி சேர்த்துண்டா மேலே ஒரு மாதிரி ஏடை படிஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா விரலி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 விரலி மஞ்சளை இடிச்சிட்டு சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 20 காஞ்ச மிளகா. எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், அதனால காரம் கம்மியாக போட்டுருக்கேன். மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரப்போகிறோம். தண்ணி விட்டு அரைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அது மசியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம உப்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலம்பி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டா போகிறோம். தண்ணியே சேர்க்கக்கூடாதுன்னு கிடையாது, கொஞ்சமாக அந்த மிக்ஸியை அலம்பி விட்டுக்கிற தண்ணியை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுக்கணும். கையாலேயோ கரண்டியாலேயோ கலக்கக்கூடாது. இந்த பாட்டிலை இப்படி தூக்கி குலுக்கணும். குலுக்கினா ஒத்தாப்பில் குலுக்கும் போது உப்பு காரம் எல்லாமே ஒன்றா சேரும். இதை வந்து நல்லா தூக்கி குலுக்கணும். குலுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
டெய்லி நம்ம இதை வந்து குலுக்கி விடணும். கரண்டி போட்டெல்லாம் கலரக்கூடாது, கையாலையும் கலந்து விடக்கூடாது. கண்டிப்பாக தூக்கி குலுக்கணும். குலுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உப்பு காரம் உள்ளே சேரும். 3 நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். மாவுடு வந்து நல்லா சுருங்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். ஏன்னா நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். 3 நாள் கழித்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது 3 நாள் கழித்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். மாவுடு பாருங்கள், நல்லா சுருங்கியும் இருக்கும். வடு சுருக்கம் கொடுத்துருக்கோம். இது சுருங்கி திரும்ப மலரும். உங்களுக்கு வந்து தண்ணி விடலை அப்படின்னா கொஞ்சமாக 3 நாள் கழித்து பானை தண்ணி இருந்தால் பானை தண்ணி கூட சேர்க்கலாம், இல்லை நார்மல் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். மாவடு வந்து எப்போவுமே தண்ணியில் இருக்கும்போது தான் அது வீணாக போகாது. அதனால் தண்ணி சேர்க்கறது தப்பில்லை, ரொம்ப நல்லா இருக்கும். இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.